ஆடிப்பட்டம் தேடி விதைச்சாலும் பட்டம் பார்த்து நாத்து நட்டாலும் வெள்ளாம நல்லா வரல ஈல்டு அதிகமா கிடைக்கலன்னு விவசாயி இங்க புலம்புறத தமிழ்நாடு முழுக்க பார்க்க முடியுது. யூரியா பொட்டாஸ் காம்ப்ளெக்ஸ்னு செயற்கை உரம் போட்டு வெள்ளாம பண்ணாலும் சரி, இல்ல மாட்டு எருவம் மட்டுமே போட்டு வெள்ளாம பண்ணாலும் சரி, நான் சொல்றேன் இந்த மீன் அமிலத்தையும் பண்ணி பாருங்க. இதை ரெடி பண்ணி செடிகளுக்கு கொடுக்கும்போது தலைச்சத்து மணிச்சத்து எல்லா வகை சத்துக்களுமே செடிகளுக்கு கிடைக்கும். இதை வேஸ்டா போற கழிவுகளை மீன் கழிவுகளை வச்சு ரெடி பண்ணிடலாம் ஈஸியா. அது எப்படின்னு பாத்திரலாம். மீன் கடைகளுக்கு போனா அதுல இருக்கக்கூடிய குடல், தலைப்பகுதி, வால் பகுதி எல்லாம் எடுத்து ஒரு பக்கம் போட்டிருப்பாங்க. அந்த கழிவுகளை வாங்கிட்டு வந்துடலாம். அதை வாங்கிட்டு வந்து அது ஒரு 2 கிலோ 2.25 கிலோனா ஒரு 1.25 கிலோ அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் வேணும். அதையும் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறணும். முக்கியமா இதை வாங்கிட்டு வந்த உடனே பண்ணிடணும், இல்லைன்னா கெட்டு போயிடும். காலையிலேயே போய் வாங்க பாருங்க. மத்தியானம் போய் வாங்கினீங்கன்னா காலையில எடுத்துறதெல்லாம் கெட்டு போயிருந்திருக்கும். அதனால காலையிலேயே போய் வாங்கிட்டு வந்த உடனே இது மாதிரி பண்ணி வச்சிடணும். அப்படி என்ன பண்றோம், நம்ம கழிவுகளை வாங்கிட்டு வந்து ஒரு டப்பாவுக்குள்ள போட்டு அது கூட நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்ல கப்புன்னு ஒரு மூடியை போட்டு மூடி வைக்கிறோம். வேற எதுவும் பண்ண போறது கிடையாது. அப்படியே மூடி வச்சிடறோம். ஒரு 40 நாள் 30 நாளைக்கு மூடி வைக்கிறோம். முன்னாடி ரெடி பண்ணது வந்து 15 நாள் ஆச்சு. அது என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப மறுபடியும் கழிவுகளை வாங்கிட்டு வந்திருக்கேன். இதையும் நம்ம இப்ப ரெடி பண்ணிடலாம். இப்படி வாரம் 10 நாளுக்கு ஒருக்கா பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம கிட்ட மீன் அமிலம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம எப்ப வேணா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி வச்சுக்கலாம். இதுல தண்ணி சேர்க்கணுமான்னு கேட்டா இல்ல, சேர்க்க கூடாது. மீன் கழிவுகளை மட்டுமே போட்டு கூட நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா கலக்கி விட்டாலே நல்லா கொலகொலன்னு வந்துடும். இதுல நாட்டு சர்க்கரையை மட்டும் எதுக்கு சேர்க்கிறோம்னா நுண்ணுயிர்கள்லாம் உருவாக்கி அந்த மீன் கழிவுகள் எல்லாம் சிதைக்கும். அதுக்காக தான் நாட்டு சர்க்கரை, இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு குச்சியை சுத்தமா எடுத்துக்கிட்டு நல்லா கலந்து வர்றது முக்கியம். ஏன்னா நாட்டு சர்க்கரையும் மீன் கழிவுகளும் நல்லா கலந்தாதான் வந்து அது நல்லா சிதைக்கும். அதனால குச்சி சுத்தமா வச்சுக்கோங்க. இதே மாதிரி 10 நாளைக்கு ஒருக்கா எடுத்து ஒரு வாட்டி கலந்து விடுறதும் நல்லது. உன்னால முடிஞ்சா எடுத்து கலந்து விடுங்க. இதை ஒரு வாட்டி ரெடி பண்றேன்னா அதை வச்சுக்கிட்டு எவ்வளவு நாளைக்கு யூஸ் பண்ணலாம்னா 6 மாசத்து வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கப்புன்னு ஒரு மூடியை போட்டு மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா 6 மாசத்து வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தேவைங்கும் போது மட்டும். இதை ஏன் நம்ம கப்புன்னு மூடியை போட்டு மூடி வைக்கிறோம்? காற்றோட்டமா வைக்கலாம் இல்ல வைக்க கூடாது. கப்புன்னு மூடி வைக்கலன்னா அதுல பூஞ்சை காற்றோட்டமா இருந்ததுன்னா பூஞ்சை உருவாகும், புழுக்கள் உருவாகும், நமக்கு மீன் அமிலம் கிடைக்காது. அதனால கப்புன்னு போட்டு கலக்கி விட்டு கப்புன்னு போட்டு மூடி வச்சாதான் நமக்கு சுத்தமான மீன் அமிலம் கிடைக்கும். நமக்கு பயிர்களுக்கும் சத்தானதா இருக்கும். அதனாலதான் கப்புன்னு மூடி வைக்கிறோம். மேல முடிஞ்சா கவரை போட்டு பினிஷ் பண்ணிருங்க, உள்ள துளி காத்து போகாத அளவுக்கு. நிறைய பேர் இதுல மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. மீன் அமிலம் சரியான முறையில கிடைக்கிறது இல்லை. அதனால கப்புன்னு மூடியை போட்டு மூடி வைக்கணும். முடிஞ்சா என்ன மாதிரி தான் இது மாதிரி பிளாஸ்டிக் கவரை போட்டு கப்புன்னு உள்ள மூடி வச்சிட்டீங்கன்னா துளி காத்து போகாது. சில பேர் சில்வர் பாத்திரத்துல போடலாமான்னு கேட்பீங்க. இல்ல அதெல்லாம் போடக்கூடாது. பிளாஸ்டிக் டப்பா, அப்படி இல்லைன்னா பானை இருந்ததுன்னா பானையில கூட செஞ்சு வைக்கலாம். ஆனா சில்வர் பாத்திரத்தெல்லாம் போட வேணாம். பிளாஸ்டிக் டப்பா பெஸ்ட். இதை ஓபன் பண்ண உடனே மீன் வாசம்லாம் இல்லை, இது ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. இது பாருங்களேன் எப்படி பொங்கி வந்திருக்குன்னு. இதை ஒரு வாட்டி கலக்கி ஒரு 10 நாளுக்கு ஒரு காட்டி கலக்கி விட்றலாம். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குடல், இந்த முள்ளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கு. தலைப்பகுதி எல்லாம் அப்படியே இருக்கு. அதெல்லாம் வந்து நல்லா சிதைக்கணும்னா ரொம்ப நாள் ஆகணும். அதாவது ஒரு 30 நாளுக்கு மேல ஆகணும். 40 நாள் கிட்ட ஆனாதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எலும்பு முள் பகுதி எல்லாம் சிதைக்கும். அதுக்கு முன்னாடியே எடுத்து பயன்படுத்தலாம்ல வடிகட்டி அப்படின்னு பார்த்தா வடிகட்டி பயன்படுத்தலாம். முக்கியமா தேவைன்னா மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த முள் எலும்பு பகுதிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்கும். அதையும் சிதைச்சு நமக்கு அதுவும் லிக்விடா கிடைக்கும் போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் செடிகளுக்கு. ஸோ அப்படி இல்லை எனக்கு முன்னாடியே வேணும் அப்படின்னா மட்டும் அந்த முள் பகுதியெல்லாம் எடுத்து வடிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 25 நாளுக்கு மேல ஆச்சு. இப்போ வந்து ஓரளவுக்கு தண்ணியாட்ட கொஞ்சம் கொலகொலன்னு இருந்தது வந்து பாத்தீங்கன்னா தண்ணியாட்ட வந்துருச்சு. இன்னுமே பாத்தீங்கன்னா முள் பகுதி, அந்த தலைப்பகுதி, எலும்பு பகுதி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து வடிகட்டி கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கிறேன். கொஞ்சமா எடுத்துட்டு மீதியை வந்து அதே மாதிரி மூடியை போட்டு கப்புன்னு மூடி வச்சிடணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்கிற எலும்பு முள்ளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிதைக்கணும் இல்லையா? அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கப்புன்னு போட்டு மூடி வச்சுக்கலாம். தேனுங்கிற மட்டும் எடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் எனக்கு தேவையானது ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு மட்டும் எடுத்துட்டு அப்படியே மூடியை போட்டு கவரை போட்டு கப்புன்னு கட்டி வச்சுட்டேன். ஒரு 10 லிட்டர் டேங்க்கு 10 லிட்டர் தண்ணிக்கு வந்து பாத்தீங்கன்னா 300 ml மீன் அமிலம் கலக்கணும். அதுக்கு மேலேயும் போக வேணாம், கீழேயும் போக வேணாம். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் அந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப அதிகமாக இருந்ததுனால டோஸ் அதிகமாக போயிடும், கொஞ்சம் பிரச்சனையாகும். ஸோ கம்மியாக இருந்தாலும் பத்தாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் தண்ணிக்கு 300 ml கலக்கிறது கரெக்டாக இருக்கும். என்னடா பையா நீ வாட்டு கம்மியிலத்தை எடுத்துட்டு வந்து ஸ்ப்ரேயரில் ஊற்றி தண்ணி ஊற்றிட்டு இருக்க, உள்ள மீன் முள்ளெல்லாம் இருக்கும், அதெல்லாம் போய் மீன் முள்ளெல்லாம் அடைச்சிக்காதா ஸ்ப்ரேயரில் அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு ஜல்லடை இருக்கும் இல்லையா, இதில் வடிகட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஊற்றிட்டு அது கூட தண்ணியை ஊற்றி வடிகட்டி இந்த மீன் முள்ளெல்லாம் எடுத்துட்டேன். கடைசியில் என்னாச்சு, இதிலிருந்து போன சின்ன தூர்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஜல்லடை இருக்கு இல்லையா ஸ்ப்ரேயரில் உள்ள, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடைப்பு ஏற்படுச்சு. அதை எடுத்து விட்டு தான் ஸ்ப்ரே பண்ணேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மீன் அமிலத்தை எடுத்து
தனியாக ஒரு பக்கம் வடிகட்டிட்டு மறுபடியும் இதுலேயும் வடிகட்டி ஊற்றுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அடைக்காமல் நீட்டாக ஸ்ப்ரே பண்ண முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வடிகட்டணும், நல்லபடியாக வடிகட்டணும். இல்லை இப்போ எந்தெந்த செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம், எப்பப்போ ஸ்ப்ரே பண்ணலாம், இல்லை ஸ்ப்ரே மட்டும் தான் பண்ணுமா, செடிகளுக்கு நிலத்து வழியாகவும் கொடுக்கலாமா வேர்லையும் கொடுக்கலாமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்கலாம். செடிகளுக்கு ஸ்ப்ரேவும் பண்ணலாம், நிலத்து வழியாக வேர்களுக்கும் கொடுக்கலாம். எந்தெந்த செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம்னா எல்லா வகை செடிகளுக்குமே ஸ்ப்ரே பண்ணலாம். வெள்ளாமை எல்லாத்துக்குமே ஸ்ப்ரே பண்ணல, எல்லாத்துக்குமே சத்து கிடைக்கும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் செடிகளுக்கு கிடைக்கும், அவ்வளோதான். எல்லா வகை காய்கறிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம், எல்லா வகை கொடி வகை செடிகளுக்கும் கிழங்கு வகை செடிகளுக்கும் எல்லாத்துக்குமே ஸ்ப்ரே பண்ணலாம். எலுமிச்சை செடிகளுக்கு எல்லாத்துக்குமே ஸ்ப்ரே பண்ணலாம். ஆனால் ஒன்று, நான் கெமிக்கல் மருந்து ஸ்ப்ரே பண்ணுறேன், அது கூடயே சேர்த்து இதையும் ஸ்ப்ரே பண்ணலாமா? நோ, பண்ணவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல் மருந்து ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா அந்த மிஷினை, அதாவது ஸ்ப்ரேயரை நல்லா கழுவி வச்சுக்கோங்க, சுத்தமாக கழுவி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து கெமிக்கல் மருந்து கூட இது சேரவே கூடாது. இல்லை நான் கெமிக்கல் மருந்து ஆல்ரெடி ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன்னா ஒரு 5-6 நாளுக்கு அப்புறமா இதை ஸ்ப்ரே பண்ணுங்க. நான் சொல்கிற மாதிரிலாம் பண்ணி கொஞ்சம் ரிசல்ட்டை பாருங்க. அப்புறம் கெமிக்கலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க, நம்ம நல்லபடியாக விவசாயமும் பண்ணிக்கலாம். இப்போ நான் செடிகளுக்கு வேறு வழியாக மண்ணில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி கொடுக்கறது அப்படின்னா, ஒரு 200 லிட்டர் ட்ரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 3 லிட்டர் அளவுக்கு மீன் அமிலத்தை எடுத்து ஊற்றிக்கோங்க. நல்லா 200 லிட்டர் தண்ணியை ஃபுல்லாக நிறச்சிக்கிட்டு கலக்கி விடுங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு அதில் இருந்து ஒவ்வொரு லிட்டரை எடுத்து ஒவ்வொரு செடிகளுக்கும் கொடுக்கலாம். இல்லை நான் ட்ரிப்பு போட்டிருக்கேன், சொட்டு நீர் வழியாக தான் காடு முழுக்க போகுது அப்படின்னா சொட்டு நீர்லேயே கொடுக்கலாம். நம்ம வந்து 200 லிட்டரில் 3 லிட்டர் தண்ணி, 3 லிட்டர் மீனத்தை கலந்து நல்லா கலக்கி விட்டுட்டு சொட்டு நீர் வழியாக கொடுக்கலாம். ஆனால் இந்த மீன் கழிவுகள்ல முள் இருக்கும், அந்த முள்ளெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு கொடுக்கணும். இல்லைன்னா ஃபில்டரில் போய் அடைச்சிக்கும். அது ஃபில்டரில் போய் அடைக்காத மாதிரி நல்லா வந்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபில்டரில் கொடுக்கலாம். இல்லை நான் வாய்க்கால் மூலமாக தான் பாசனம் பண்ணுறேன், இதுக்கு எப்படி கொடுக்கறது அப்படின்னா 200 லிட்டர் ட்ரம்மை கொண்டு வந்து வாய்க்கால் ஓரத்தில் வச்சுக்கோங்க, ஒரு கேட்டு வால் போட்டுக்கோங்க. ஆடுகளுக்கு தண்ணி பாய்க்கும் போது இந்த 200 லிட்டர் ட்ரம்ல இருந்து மீன் அமிலத்தை கொஞ்சமாக கேட்டு வால் ஓப்பன் பண்ணி திறந்து விட்டுருங்க. கரெக்டாக போகிற மாதிரி திறந்து விட்டுட்டீங்கன்னா பாசனம் பண்ணும்போது நம்ம செடிகளுக்கும் மீன் அமிலமும் போய் சேர்ந்துக்கும். இப்படியும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம கிட்ட பசு ஒன்று இருக்குன்னா பசு தரக்கூடிய சாணம், கோமியம், பால், தயிர், நெய் இதைய வச்சு நம்ம பஞ்சகாவியம் ரெடி பண்ணலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செடி நல்லா வரும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பண்ணணும்னா நம்ம வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக கொண்டு வரலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவில் எப்படி பண்ணுறது, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை ஆல் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த பேட்டரி ஸ்ப்ரேயரை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்ன பேட்டரி ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணுறீங்க, இவ்வளோ ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுது, இவ்வளோ பம்ப், இவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த ஸ்ப்ரேயர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பம்ப் 2 மோட்டர் இருக்கக்கூடிய ஸ்ப்ரேயர் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன் ஒன்று தருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மரங்களுக்கு ரொம்ப லாங்காக அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனி ஸ்ப்ரேயர் வாங்கினாலும் டபுள் பம்ப் 2 மோட்டர் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினீங்கன்னா இது மாதிரி பெஸ்ட்டாக இருக்கும்.